ஒரு காலத்தில் அரக்கர்களின் ஆதிக்கம் தலைவிரித்தாடியது. அவர்களில் சக்தி வாய்ந்தவன் தாரகாசுரன். அவனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. ஒரே ஒரு விதி, சிவபெருமானின் மகன் பிறக்க வேண்டும். ஆனால் சிவபெருமான் தீவிர தியானத்தில். அப்படியானால் அவன் பிறப்பு எப்படி? இதோ அதிசயம். சிவபெருமான் தனது மூன்றாவது கண் திறந்தபோது 6 தீப்பொறிகள் வெளிவந்தன. அவை சாதாரண தீ அல்ல. அந்த ஒளிக்கணல்கள் ஒரு வீரனின் உருவம் கொள்ள தயாராக இருந்தன. இந்த தீப்பொறிகளை அக்னி தாங்கி கங்கை தேவியிடம் கொடுத்தார். கங்கை அதை சரவண பொய்கை எனும் தெய்வீக குலத்திற்கு கொண்டு சென்றாள். அங்கே நடந்த அதிசயம். 6 அழகிய குழந்தைகள் பிறந்தார்கள். இந்த குழந்தைகளை 6 கிருத்திகை தேவிகள் வளர்த்தனர். அதனால் அவருக்கு கார்த்திகேயன் என்ற பெயர். ஆனால் இதோ இன்னொரு அதிசயம். பார்வதி தேவி அவனை பார்க்க வந்தாள். தாயின் அன்பு வெகுவாகி 6 குழந்தைகளை ஒரே உருவமாக இணைத்தாள். அப்பொழுது அவன் ஒரு அற்புதமான ரூபமாக தோன்றினான். 6 முகங்களுடன், 12 கரங்களுடன், முழு சக்தியுடன். அவனே முருகன். அவனே வேலுடையவன்.